உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக எம்எல்ஏவின் மகன் வீட்டில் வேலை செய்த இளம் பெண் ரேகாவை கொடூரமாக தாக்கி கொடுமைப்படுத்தியதை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநருங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி செல்வி என்பவரின் மகள் ரேகா வயது 18 என்ற இளம்பெண் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மேல் படிக்க வசதி இல்லாததால் குடும்ப கஷ்ட சூழ்நிலை காரணமாக சென்னை பல்லாவரம் தொகுதியின் திமுக எம்எல்ஏவான கருணாநிதி அவர்களின் மகன் ஆண்டோ மதிவாணன் என்பவர் வீட்டில் கடந்த 8-7 மாத காலமாக வீட்டு வேலை செய்து வந்த பட்டியலின பெண் ரேகாவை எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணனும் அவரது மருமகள் மெர்லினாவும் சேர்ந்து அடித்து துன்புறுத்தி உடலின் பல இடங்களில் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியது தொடர்பாக இன்று உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரா குமரகுரு, முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கண்டன உரையாற்றினார்கள். அப்போது ஒன்றிய செயலாளர்கள் AR செண்பகவேல், மணிராஜ், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாக்கியராஜ், நகர செயலாளர் துறை மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் கேப்டன் முத்து. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பெண் கேட்கிறது. அவர்களும் அந்த கருணாநிதி மகனும் மருமகளும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை நீட் தேர்வுக்காக கோச்சிங் செய்ய எடுக்கவில்லை. இதை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமையில் எடப்பாடி பார்த்தார், ஒரு வாரம் பார்த்தாரு. இதற்கு யாரையும் அவர் குடும்பத்திலே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்திலே இருக்கின்ற மகனையும் மருமகனையும் கைது செய்யவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் குரல் கொடுத்தேன் என்று எடப்பாடி குரல் கொடுத்தார். என்ன குரல்? வருகின்ற பிப்ரவரி மாதம் என்று 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று பொதுச் செயலாளர் அறிவித்தார். வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி கையில் சிகரெட்டாலே கொடும் சூடு, உலகெங்கும் நெருப்பு கோடு. கதை சொன்னது காவல்துறை, ஸ்டாலின் அரசின் காவல்துறை. தங்க தலைவர் புரட்சி தலைவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் களம் காண உத்தரவிட்டார்.